போறாங்கக்கா. போச்சு. அத்தைக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதான். எனக்கு ராகவ் இல்ல. ராகவ் எனக்கு கிடைக்க மாட்டாரு. இதுக்குதான் நான் இந்த குழந்தை வேண்டான்னு சொல்றது. கேளு வர்ஷினி. கேட்டீங்களா? தயவு செஞ்சு எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். இது பாரு, தயவு செஞ்சு அந்த வார்த்தையை திரும்பவும் சொல்லாத. அழாத வர்ஷினி. அத்தை கிட்ட எப்படியாவது பேசி நான் புரிய வைக்கிறேன். நீ அழாம இங்கே இரு. அக்கா, என்ன நர்மதா, வர்ஷினியை செக் பண்ண இவ்ளோ நேரமா? அவ ரொம்ப அனிமிக்கா இருக்கான்னு தான் நான் நினைச்சேன். ஆனா ப்ளீஸ் சொல்லாதீங்க, வேண்டாம். இவ எப்படி திடீர்னு நீங்க வந்தா? நர்மதா, ஆனா நான் என்னன்னு சொல்லு. வர்ஷினிக்கு ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் சொல்லு, நாம ட்ரீட்மெண்ட் பாத்துக்கலாம். நான் என்ன சொன்னாலும் கேப்பியா சுபத்ரா? எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்க. இங்க நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே. அது என்னன்னு தெரியல. வெளிப்படையாவே சொல்றேன். அசோக் வர்ஷினி கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போடலாமா? ஐயோ ஐயோ, சுபத்ரா, என்ன இது? கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. இப்ப போய் கல்யாணத்தை தள்ளி போடுங்கன்னு சொல்றாங்க உன் ஃப்ரெண்டு. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கங்க. நர்மதா, நீ சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, வர்ஷினிக்கு பயப்படுற மாதிரி எதுவும் இல்லையே. அவ பயப்படுறாளோ இல்லையோ, நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா நீங்க எல்லாரும் நிச்சயமா பயப்படுவீங்க. சொல்லாதீங்க. என்ன? நாங்க பயப்படுற மாதிரி அப்படி என்ன சொல்ல போறீங்க? சொல்றேன். சுபத்ரா, உன்னோட மருமக வயத்துல யார் இந்த நேரத்துல? இப்ப சொல்லு நர்மதா, வர்ஷினிக்கு என்னதான் ஆச்சு? எனக்கு தலையே சுத்துது. சொல்றேன் சுபத்ரா. அவளோட வயத்துல